Hi students, இன்னைக்கு நாம thermodynamics அதாவது வெப்ப இயக்கவியல் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய thermodynamic process வெப்ப இயக்கவியல் செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வெப்ப இயக்கவியல் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். வெப்ப இயக்கவியல் இங்கிலீஷில் thermodynamicsனு சொல்லுவோம். ஒரு தெர்மல் எனர்ஜி வெப்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதனால் ஏற்படக்கூடிய இயக்கவியலை பற்றி படிக்கிறது தான் வெப்ப இயக்கவியல். தமிழில் ரொம்ப எளிமையாக இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லுவோம். தெர்மல் எனர்ஜினால் ஆகக்கூடிய சேஞ்சஸ், ஒன்று வெப்பத்தினால அந்த சேஞ்சஸ் நடக்கலாம், இல்லை அந்த சேஞ்சஸ் நடத்ததுனால அந்த ஹீட் எனர்ஜி எவால்வ் ஆகலாம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது இந்த செயல்முறையை பற்றி படிக்கிறது தான். இந்த செயல்முறைகளை நாம் சில வேரியபிள்ஸ், அதாவது சில கான்ஸ்டண்ட்டை பொறுத்து நம்ம சொல்லுவோம். ஸோ முதல்ல அந்த வேரியபிள்ஸ் என்னென்ன, தமிழில் மாறிலிகள்னு சொல்லுவோம். இந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஹீட் அப்படிங்கிறத Q அப்படிங்கிற லெட்டர்னால குறிப்போம். தமிழில் வெப்ப ஆற்றல். வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது என்னென்னா, பொதுவாக வெப்ப ஆற்றல் வெப்பநிலை இது ரெண்டுத்தையும் குழப்பிக்கிறது உண்டு. வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மூலக்கூறில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறில் ஏற்படக்கூடிய இயக்கம், இங்கிலீஷில் மாலிகுலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாலிகுலர் மோஷனோட டோட்டல் எனர்ஜியை தான் நம்ம வெப்ப ஆற்றல்னு சொல்லுவோம். அதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டெம்பரேச்சர். இதை வெப்பநிலைன்னு சொல்லுவோம். T அப்படிங்கிற லெட்டர்னால குறிப்போம். இந்த வெப்பநிலைக்கும் வெப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, வெப்பம் அப்படிங்கிறது ஆற்றல், ஆனால் வெப்பநிலை அப்படிங்கிறது அந்த வெப்ப ஆற்றலில் இருக்கக்கூடிய இரண்டு அளவீடுகளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை தான் நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷில் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அழுத்தம். இங்கிலீஷில் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை P அப்படிங்கிற லெட்டர்னால குறிப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது கேபிட்டல் P அப்படின்னு குறிப்போம். P அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் குறிச்சோம்னா அதோட அழுத்தம் வேறு. ஸோ இந்த அழுத்தம் அப்படிங்கிறது மூலக்கூறுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய விசையை தான் குறிக்குது. இந்த விசை இருக்கிறதுனால தான், இந்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால தான் 3 நிலைப்பாடுகள், அது சாலிட், லிக்விட், கேசியஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த அழுத்தம். அடுத்ததாக கன அளவு, வால்யூம். இதை V அப்படிங்கிற லெட்டர்னால குறிப்போம். இந்த V அப்படிங்கிற லெட்டர் எதை குறிக்குது அப்படின்னா, எந்த ஒரு பொருளும் தன்னோட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையிலையோ இல்லை அழுத்தத்திலையோ அது அடைத்து கொள்ளக்கூடிய, அது எந்த அளவு கன அளவு அப்படிங்கிறது எந்த அளவு இடத்தை அடைச்சிக்கும் அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்ததாக அக ஆற்றல். இந்த அக ஆற்றலை பொறுத்த வரைக்கும் புக்ஸில் 2 லெட்டர்னால குறிப்பிடுவாங்க. ஒன்று கேபிட்டல் E ஆர் கேபிட்டல் U. இந்த அக ஆற்றலை இங்கிலீஷில் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது எந்த ஒரு சிஸ்டமும் அதில் ஏற்படக்கூடிய வேலை, அது செய்யக்கூடிய வேலை, அதிலிருந்து ஏற்படக்கூடிய வித்தியாசத்தை தான் நம்ம இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறத இன்னும் நம்ம போக போக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்ததாக என்தால்பி. இந்த என்தால்பி அப்படிங்கிறது H. நம்ம இன்டர்னல் எனர்ஜிக்கு வேலை இல்லாமல் அதில் ஏற்படக்கூடிய ஆற்றலை தான் இன்டர்னல் எனர்ஜின்னு பார்த்தோம். ஆனால் என்தால்பி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு அமைப்பு செய்யக்கூடிய வேலை W அப்படிங்கிற லெட்டர்னால குறிப்பிடுவோம். அந்த W அதோட இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி, இது ரெண்டையும் சேர்த்தது தான் என்தால்பி. அடுத்ததாக ஒவ்வொரு செயல்முறைகளாக நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரிவர்சபிள் ப்ராசஸ். தமிழில் மீள் செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்சிபிள் மீள் அப்படின்னா எந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சோ அந்த இடத்துக்கே அந்த அமைப்பு வந்தது அப்படின்னா அதை மீள் செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். அமைப்பு, சுற்றுச்சூழல் இது ரெண்டுத்தையும் பொறுத்து நம்ம ஒரு தெளிவு இருக்கணும். அமைப்பு அப்படிங்கிறது இங்கிலீஷில் சிஸ்டம்னு சொல்லுவோம். எந்த ஒரு பொருளை நம்ம கவனமாக பார்க்குறோமோ இல்லை அதை பற்றி படிக்கிறோமோ அதுதான் சிஸ்டம். அதை தவிர இருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையுமே நம்ம சரௌண்டிங்னு சொல்லுவோம். இந்த சிஸ்டம் ஆரம்பித்த இடத்துக்கே திரும்பி வந்துச்சுன்னா அது ரிவர்சிபிள் ப்ராசஸ். அடுத்ததாக இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இது மீளா செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். இது மீள் செயல்முறைக்கு அப்படியே ஆப்போசிட். இது ஆரம்பித்த இடத்துக்கு திரும்பி வராது. அதாவது ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் ஆரம்பித்த ஸ்டேட்டுக்கே திரும்பி வரலை அப்படின்னா அதை இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அடியாபேட்டிக் ப்ராசஸ். இந்த அடியாபேட்டிக் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வெப்ப மாறா செயல்முறை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தமிழில் வெப்பம் மாறா செயல்முறை. ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ்னால் அது என்னவா வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நீர் பனிக்கட்டியாக மாறுறதா இருக்கலாம், இல்லை ஒரு பனிக்கட்டி நீராக மாறுறதா இருக்கலாம். இது எல்லாமே மாற்றங்கள் தான். இந்த சுருங்குதல், விரிவடைதல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீரிலிருந்து பனிக்கட்டி ஆகும்போது என்னவாகுது, அது சுருங்குது. இதே அந்த பனிக்கட்டி நீராக போகும்போது மறுபடியும் விரிவடைதல். ஸோ இப்போ சுருங்குதல், விரிவடைதல் அப்படிங்கிறது
பெரும்பாலும் செயல்முறைகளுக்கான எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அடைபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது வெப்ப ஆற்றலில் எந்த ஒரு மாற்றமுமே நடக்கலை, அதாவது ஒரு அமைப்பு அதோட ஆரம்ப வெப்ப ஆற்றல் என்னவோ இறுதி வெப்ப ஆற்றலும் அதே அளவாக இருந்துச்சுன்னா அதை அடையபெட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமைப்பில் வேலை அப்படின்னு குறிப்பிடுவோம். இந்த வேலையை இங்கிலீஷில் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதை டபிள்யூ அப்படிங்கிற லெட்டர்னால குறிப்பிடுவோம், ஸ்மால் லெட்டர் டபிள்யூ. ஒரு அமைப்பு வேலையை செஞ்சிச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது -W அப்படின்னு குறிப்போம். ஆனால் அமைப்பின் மேலே நாம் வேலை செய்யும் பொழுது அதை +W அப்படிங்கிற லெட்டர்னால குறிப்பிடுவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஐசோதெர்மல் ப்ராசஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வெப்ப மாறா செயல்முறை. இப்போ நம்ம பார்க்குறது ஐசோதெர்மல் ப்ராசஸ், தமிழில் வெப்பநிலை மாறா செயல்முறை. இதை DT = 0 அப்படிங்கிற லெட்டர்னால குறிப்பிடுவோம். இந்த DT = 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா T2 - T1 அப்படிங்கிறத இந்த DT அப்படிங்கிறது குறிப்பிடுது. இந்த DT அப்படிங்கிறது வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், T2 அப்படிங்கிறது இறுதி வெப்பநிலை, T1 அப்படிங்கிறது ஆரம்ப நிலை வெப்பநிலை. இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பூஜ்ஜியமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோதெர்மல் ப்ராசஸ், வெப்பநிலை மாறா செயல்முறை. அடுத்ததாக ஐசோபாரிக் ப்ராசஸ். பேரிக் அப்படிங்கிறது பொதுவாக அழுத்தம் அப்படிங்கிற பார் அப்படிங்கிற அளவீடுனால குறிப்பிடுவோம். ஸோ அந்த அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஐசோபாரிக் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழில் அழுத்த மாறா செயல்முறை. இதை DP = 0 அப்படின்னு குறிப்பிடுவோம். DP நம்ம ஏற்கனவே T2 - T1 அப்படிங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல P2 - P1 அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். இந்த அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் பூஜ்ஜியமாக இருந்துச்சுன்னா அது அழுத்த மாறா செயல்முறை. அடுத்து ஐசோகோரிக் ப்ராசஸ், தமிழில் கன அளவு மாறா செயல்முறை. இந்த கன அளவு மாறா செயல்முறையை ஏற்கனவே DT DP இது வெப்பநிலை அழுத்தத்தை வச்சு பார்த்தோம். இந்த இடத்துல கன அளவை வச்சு சொல்லுவோம் DV = 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து சைக்ளிக் ப்ராசஸ். இந்த சைக்ளிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சிஸ்டம், தமிழில் சுற்று செயல்முறைன்னு சொல்லுவோம். ஒரு சிஸ்டம் பல்வேறு சேஞ்சஸ், அது இப்போ உதாரணத்துக்கு நம்ம நீர் எடுத்துக்கலாம். அந்த நீரை மறுபடியும் பனிக்கட்டி ஆக்குறோம், அந்த பனிக்கட்டி உருகி மறுபடியும் நீராகுது, அந்த நீர் மறுபடியும் நீராவியாக மாறுது, அந்த நீராவி மறுபடியும் மழையின் போது நீராக மாறுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சுற்று செயல்முறை. நீராக மாறினது நீராவி, மறுபடியும் நீர், அடுத்து பனிக்கட்டி, மறுபடியும் நீர் அப்படிங்கிற ஒரு சுற்று செயல்முறையில் பல்வேறு மாற்றங்கள் நடந்தாலும் அது எந்த இடத்துல ஆரம்பிச்சோ அதே இடத்துக்கு திரும்ப வருது. ஸோ இந்த சுற்று செயல்முறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வேரியபிள்ஸ் மாறிலிகளான DU, அதாவது இன்டர்னல் எனர்ஜி, அக ஆற்றலில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதும் பூஜ்ஜியமாக இருக்கும். அடுத்து என்தால்பி, இதில் ஏற்படக்கூடிய மாற்றமும் பூஜ்ஜியமாக இருக்கும். அதே மாதிரி அழுத்தம், கன அளவு, வெப்பநிலை, இது எல்லாத்தில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸும் 0வாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து ஒரு கொஷினை பார்க்கலாம். ஃபார் அடையபெட்டிக் ப்ராசஸ் விச் இஸ் கரெக்ட்? வெப்ப மாறா செயல்முறையின் பின்வருவனவற்றுள் எது சரி? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல அடையபெட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது தமிழில் வெப்ப மாறா செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். வெப்பம் அப்படிங்கிறது வெப்ப ஆற்றலை தான் குறிக்குது. ஸோ இந்த வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது Q = 0 அப்படிங்கிறது நமக்கு டெஃபினேஷன்லேருந்து தெரியும். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த இடத்துல ΔT = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ΔT = 0 அப்படிங்கிறது வெப்பநிலை மாறா செயல்முறை. அப்போது இது வெப்ப மாறா செயல்முறை இல்லை. அதே மாதிரி ΔS = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல S அப்படிங்கிறது என்ட்ரோப்பியை குறிக்குது. இது ஒரு சுற்று செயல்முறையில் நடக்கக்கூடியது, அதனால் இதுவும் சரியான பதில் இல்லை. அடுத்ததாக பை டெஃபினேஷன் நமக்கு வெப்ப மாறா செயல்முறை அப்படிங்கிறது Q = 0ன்னு தெரியும். அப்போ இதுதான் சரியான ஆன்சர். கடைசியாக ΔP = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ΔP அப்படிங்கிறது அழுத்த மாறா செயல்முறையோட விளக்கம். ஸோ அப்போ இதுவும் தவறான பதில். ஸோ எந்த ஒரு கேள்வியுமே சரி, அதை நமக்கு ஆன்சரே தெரிஞ்சாலும் மீது இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனும் தவறு அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே உறுதி செஞ்சுக்கணும். இப்போ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். A system is expanded under adiabatic process. ஒரு வெப்ப மாறா செயல்முறையில் ஒரு அமைப்பு விரிவடையும் போது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு அடையபெட்டிக் ப்ராசஸ் வெப்ப மாறா செயல்முறை பார்த்தோம். அதில் விரிவடைதல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே விரிவடைதல் அப்படிங்கிறது அமைப்பு வேலையை செய்யுது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா
உதாரணத்துக்கு ஒரு 100 மோல் இருக்கக்கூடிய வாயு விரிவடையுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கன அளவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே நேரத்தில் அது வேலையை செய்யும்பொழுது அதனுடைய கன அளவு அதிகரிக்கிறதுனால அது அடைத்து கொள்ளக்கூடிய இடமும் அதிகரிக்குது. ஸோ இதை டெஃபினேஷனில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அக ஆற்றல் டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் கியூ டபிள்யூ ரெண்டுமே ஸ்மால் லெட்டர், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது வெப்பமாறா செயல்முறைன்னு தெரியும். அப்போ வெப்பமாறா செயல்முறையில் Q ஈக்குவல் டு 0. அப்போது இதை டெல்டா இ ஈக்குவல் டு கியூக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0 மைனஸ் டபிள்யூன்னு வரும். அதை மைனஸ் டபிள்யூன்னு நான் எழுதுகிறேன். ஸோ கேள்வியில் கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடை நான் இந்த மாதிரி சமன்பாடாக எழுதிட்டேன். இப்போ நம்ம 4 ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச டெரிவேஷனில் டெம்பரேச்சர் பற்றின எந்த விளக்கமும் இல்லை. ஸோ இப்போ இது சரியான பதிலாக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து டெல்டா இ டிக்ரீசஸ், டெல்டா இ குறைகிறதுன்னு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், டெல்டா இக்கு நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. எப்போவுமே நெகட்டிவ் சிம்பிள் அப்படிங்கிறது குறைகிறது அப்படிங்கிறது தான் குறிப்பிடுது. ஸோ அப்போ இது சரியான பதில். மீதி இருக்கக்கூடிய 2 ஆன்சரையும் பார்க்கலாம். இங்கே டெல்டா இக்கு நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது, ஆனால் இங்கே டெல்டா இ இன்க்ரீசஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெல்டா இ அதிகரிக்குது. அப்போது இது சரியான பதிலாக இருக்க வாய்ப்பில்லை. நன் ஆஃப் தீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஒன்று தான் ஆன்சர். ஸோ இப்போ இதுவும் ஆன்சராக இருக்க வாய்ப்பில்லை. ஸோ இதுக்கு சரியான பதில் அப்படிங்கிறது பி. ஸோ இப்போ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். இந்த கேள்விக்கான ஆன்சரில் பி அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஒரு அசர்டேஷன் அண்டு ரீசன் ரெண்டுமே இருக்குது. முதல்ல அசர்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அதாவது தமிழில் கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பமாறா செயல்முறையில் அமைப்பானது சூழலுடன் வெப்ப பரிமாற்றம் நடைபெறாது. அதற்கான காரணம், இது அமைப்புடன் வெப்பநிலை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ ஈடுபடுவதில்லை. இதை இங்கிலீஷில் சொன்னோன்னா, a process is called adiabatic if the system does not exchange heat with the surrounding. It does not involve increase or decrease in temperature of the system. இதை தான் ரீசனாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அடையபேட்டிக் ப்ராசஸில் நமக்கு தெரிஞ்சது Q ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் நிகழலை. ஸோ அப்போ Q ஈக்குவல் டு 0 இருக்குது. அடுத்து டெம்பரேச்சர் சேஞ்சஸை பற்றி Qவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Qவில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது அது ஒர்க், அதாவது அது அமைப்பு வேலை செய்யுமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பிஸ்டன் எடுத்துக்கலாம். ஒரு பிஸ்டனோட அமைப்பு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிஸ்டனில் நம்ம மேலிருந்து இப்போ அமுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா, நாம் வேலையை செய்கிறோம். அப்போ அது அடைத்து கொள்ளக்கூடிய கன அளவு அப்படிங்கிறது குறையுது. இப்போ கன அளவு குறையும் பொழுது வெப்பநிலை அதிகரிக்கும். அதே நேரத்தில் இந்த அமைப்பானது வேலை செஞ்சிச்சுன்னா இந்த பிஸ்டன் என்னவாகும்னா மேல் நோக்கி நகரும். அப்போது அமைப்பு வேலையை செய்யுது. அப்போ அதில் இருக்கக்கூடிய வெப்பநிலை அப்படிங்கிறது மாற்றம் அடையுது. ஓகேவா? பட் இந்த இடத்துல ப்ராப்பரான டெஃபினேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸில் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, மேலும் காரணமானது கூற்றிற்கு சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த அடையபேட்டிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே வெவ்வேறு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறதுல மாற்றம் நிகழாது, பட் வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய அளவு அப்படிங்கிறது இந்த வெப்ப செயல்முறைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அப்போ இது சரியான பதில் இல்லை. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். போத் ரீசன் அண்ட் அசர்ஷன் ரெண்டுமே ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல வெப்பநிலை அதிகரிக்க தான் முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க, குறையறதை பற்றி பேசலை. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் தவறானது. அடுத்த 3வது ஆப்ஷனை பார்க்கலாம். அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். கூற்று அப்படிங்கிறது சரி, இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ரீசன் அப்படிங்கிறது தவறானது. வெப்பநிலையில் அதிகரிக்கவோ குறையவோ நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 4வது ஆப்ஷன், இது ரெண்டுமே தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அசர்ஷன் அப்படிங்கிறது ட்ரூ அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அப்போ இதுவும் தவறான பதில். அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். வாட் இஸ் ட்ரூ ஃபார் அ சைக்ளிக் ப்ராசஸ்? சுற்று செயல்முறையில் பொறுத்தவரை எது சரி? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சுற்று செயல்முறைக்கான டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரம்பித்த இடத்துக்கே பல சேஞ்சஸ்க்கு அப்புறம் திரும்பி வந்து முடியும். இதில் நம்ம பார்க்கக்கூடியது டி
E ஈக்குவல் டு 0. இன்டர்னல் எனர்ஜியில் இருக்கக்கூடிய சேஞ்ச் அப்படிங்கிறது 0. அடுத்து என்தால்பி DH ஈக்குவல் டு 0. இதே போல் இருக்கக்கூடிய மற்ற வேரியபிள் DT ஈக்குவல் டு 0, DV ஈக்குவல் டு 0, DP ஈக்குவல் டு 0. அதாவது அக ஆற்றல், என்தால்பி, வெப்பநிலை, அழுத்தம், கன அளவு இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது 0வாக இருக்கும்னு தெரியும். இப்போ 4 ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். வேலை அப்படிங்கிறது 0ன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன எடுத்துக்காட்டில் நீர் அப்படிங்கிறது நீராவியாக மாறுது, நீராவியிலிருந்து மறுபடியும் நீராக மாறுது, பனிக்கட்டியாக மாறுது. இது ஒரு சுற்று செயல்முறையாக இருந்தாலும் இதில் பல்வேறு வேலை நிகழுது. அப்போ W அப்படி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தவறான ஆன்சர். அடுத்து டெல்டா இ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டிஇ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் டிஇ அப்படிங்கிறது சின்ன மாறுபாடை குறிக்குது, டெல்டா இங்கிறது ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு தான் குறிக்குதே தவிர இந்த இடத்துல டெல்டா மற்றும் டி இது ரெண்டும் நான் சமமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டெல்டா இ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் சரியான பதில். இருந்தாலும் இருக்கக்கூடிய மற்ற 2 ஆன்சர்ஸை பார்க்கலாம். டெல்டா ஹெச் நாட் ஈக்குவல் டு 0. டெல்டா ஹெச் நாட் ஈக்குவல் டு 0 டெஃபினேஷனில் பாருங்கள் டெல்டா ஹெச் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்போது டெல்டா ஹெச்சில் இருக்கக்கூடிய சேஞ்ச் அப்படிங்கிறது 0வாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு இருக்குது. அப்படி வாய்ப்பு இல்லைன்னா இது சுற்று செயல்முறையாக இருக்க முடியாது. அதே போல் டெல்டா இ இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் தவறான பதிலை. ஸோ இப்போ இதுக்கு சரியான ஆன்சர் அப்படிங்கிறது பி. இன்றைக்கி நாம் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல வெவ்வேறு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் பற்றி பார்த்தோம். அதில் ஏற்கனவே வந்த கொஷின்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணோம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.